ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. பிரெட் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். இந்த நட்ஸும் க்ரீமும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாங்க. ஆனால் இதை ஒரு டைம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டே இருக்க தோணுங்க. பண்ணலாமா? இப்போ 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. இதோட 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சிடும். சுகரையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது இடையில கரண்டி போட்டு கிட்டிகிட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணியில் நீங்கள் கலக்கலாம், கூட பாலில் கூட கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சோம் இல்லையா, அதை பாலில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டே இருங்க. இது கிண்டவே லைட்டாக திக்காகும். அந்தளவு வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கட்டி விழுகாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கலனா பரவாயில்ல, நீங்கள் பாலாடி நல்லா திக்கெடுத்து மிக்ஸில் அடிச்சுக்கோங்க. அதே அளவு மில்க் மேட் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் அதனால தான் சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா இதில் நல்லாவே ஸ்வீட் கொடுக்குங்க மில்க் மேடில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 க்ரீமும் நல்லா ஒன்றா ஈவனாக வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. இதை அப்படியே ப்ரெட்டில் சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் தடவை சாப்பிடும்போது. இப்போ ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம். நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். அதை ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 2 ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இப்போ பாலில் கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சோம் இல்லையா, அதை அப்படியே ப்ரெட் மேலே ஊற்றிக்கலாங்க. நல்லா ப்ரெட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது வெதுன்னு சூட்டோடையே ஊற்றுங்க. ரொம்ப ஆற விட்டு ஊற்றுறாதீங்க, கட்டி ஆகிடும். இப்போ அகெயின் இன்னொரு 2 ப்ரெட் வச்சுக்கிறேன் மேலே. இது மேலேயும் நம்ம பாலில் கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி தான் நல்லா ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். இப்போ கலந்து வச்ச எல்லா மில்க்கும் ஊற்றியாச்சுங்க. இந்த அளவுக்கு ப்ரெட்டு மேலே நம்ம ஊற்றிருக்கணுங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச க்ரீமையும் ஊற்றிக்கலாங்க மேலே. நீங்கள் எப்போ ப்ரெட் புட்டிங் செஞ்சாலும் உடனே ப்ரெட்டு வாங்கி செய்யுங்க. 2 நாள் வச்சு செஞ்சிங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். இது சாப்பிடவும் நல்லா இருக்காதுங்க. இந்த ஒயிட்டும் எல்லாமும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குல்லங்க. ஆனால் எனக்கு உண்மையிலுமே பொறுமை இல்லைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இதை 1 ஹவர் வச்சு சாப்பிடணும். அந்த ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே அப்படியே குங்குமப்பூ தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்னா நட்ஸ் பிடிக்குதோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.